சோ வெல்கம் மாமே. அடே மார்வெல் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் என்னடா திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க? படம் பயங்கரமா பங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப ரீசெண்டா நமக்கு ஒரு தரமான ரிப்போர்ட் கிடைச்சிருக்குங்க. அதாவது இதுக்கு முன்னாடி மார்வெல் நிறைய சூப்பர் ஹீரோஸை ஒன்னா சேர்த்து அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரியான பிலிமை கொடுத்திருப்பாங்க. ஆனா அதை விடையும் அவெஞ்சர்ஸ் மட்டும் கிடையாது, அவெஞ்சர்ஸ் மாதிரியே நிறைய முக்கியமான டீமை ஒன்னா சேர்த்து ஒரு மிகப்பெரிய பிளானுக்கான வேலையை இப்ப மார்வெல் பார்த்துட்டு இருக்கானுங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸே எவ்வளவு படம் பயங்கரமான மூவிஸ், எவ்வளவு பெரிய அளவுல இருக்க போகுது. ஆனா அதை விடையும் பல மடங்கு பெருசா ஒரு பெரிய திட்டத்தை மார்வெல் போட்டுட்டு இருக்கானுங்க. அதாவது டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ். இதுக்கப்புறம் அடுத்து ஒரு படம் பயங்கரமான அவெஞ்சர்ஸ் மூவி ஒன்று வரப்போகுதுங்க. அதை பத்தின அப்டேட் இப்பயே கிடைச்சிருக்கு. சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் வரப்போற ஒரு அவெஞ்சர்ஸ் மூவி. சோ அது என்ன மாதிரி மூவியா இருக்க போகுது, எந்த அளவுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மார்வெல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வெல் கண்டென்ட்ஸை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே தாங்க இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே லைட்டா லைக் ரைட் சைடுல இருந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ யோசிக்காம நம்ம வீடியோக்கு ஹைப்பையும் ஏற்றி விட்டுருங்க. ரைட்டுங்க, இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் ஒரு நியூவான எக்ஸ்மேன் மூவி வரப்போகுது. அதுல எங்க எக்ஸ்மேன்ஸை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டதுதான். ஆனா சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸ்மேன் மூவி வரும்ல, சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற அவெஞ்சர்ஸ், எட்டர்னல்ஸ் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த அவெஞ்சர்ஸ் மூவிக்கு மார்வெல் ஒரு படம் பயங்கர பிரம்மாண்டமான திட்டத்தை இப்பயே தீட்டி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி அந்த பிளானோட நேம் என்னவா இருக்க போகுதுன்னா AXE ஜட்ஜ்மெண்ட் டே. அதாவது AXE அப்படின்றது இந்த அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் எட்டர்னல்ஸ். கேட்கறதுக்கே படம் பயங்கரமா இருக்குல்ல. இந்த மூணு டீமையும் தனித்தனியா பிரிச்சு விட்டாலே சம்பவம் மட்டும் போயிட்டே இருப்பானுங்க. ஆனா ஜட்ஜ்மெண்ட் டேல இந்த மூணு டீமையும் ஒன்னு சேர்த்தா, ஆனா மார்வெல் ஏதோ பெருசா பிளான் பண்றீங்கல்ல. காஸ்மிக் சர்க்கஸ் தலைவன எல்லா மார்வெல் ஃபேன்ஸுக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த மனுஷன் தான் இந்த ஆக்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டே இந்த ரிப்போர்ட்டை ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதுபடி இவங்க மூணு பேரும் கூட்டம்லாம் கிடையாது. இவங்க மூணு பேரும் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேல இருக்க போறாங்க. எங்க எட்டர்னல்ஸோட குறி எக்ஸ்மேன் மேல விழ போகுது. அதுக்கான ரீசன் இங்க நம்ம எட்டர்னல்ஸுக்கும் டிவியன்ஸ்க்கும் ஆகவே ஆகாது. அதுபடி இந்த எக்ஸ்மேன்ஸ் எல்லாரும் டிசெண்டன்ட்ஸ் டிவியன்ஸ்ல இருந்து வந்தவங்க. இதனால எக்ஸ்மேன்ஸை நம்ம எட்டர்னல்ஸ் பொழந்து கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பிளாட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி MCUல இந்த டிவியன்ஸா இருக்கட்டும், எட்டர்னல்ஸ் இவங்களுக்கான இந்த ஆரிஜின் ஸ்டோரி எல்லாம் பெருசா MCUல எங்கேயுமே சொல்லப்படலங்க. இப்ப MCU வேற ரீசன் நோக்கி முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுபடி இந்த எட்டர்னல்ஸ் டிவியன்ஸ்க்கான அந்த ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை மொத்தமா மாத்திட்டு நம்ம முன்ன சொன்ன மாதிரி இங்க எட்டர்னல்ஸ்க்கு எக்ஸ்மேன்ஸை விரோதியா கூட காட்டலாம். இப்போதைக்கு நிறைய MCU ஃபேன்ஸ் இந்த ஒரு ரிப்போர்ட்டை சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் மார்வெல் ஸ்டுடியோஸோட ஃபியூச்சர் பிளானா தான் பாக்குறாங்க. இதுபடி இப்படி மொத்த கேரக்டர்ஸையும் ஒன்னா உள்ள போட்டு ஒரு தரமான அவெஞ்சர்ஸ் மூவியை கொடுத்தா நம்ம MCU ஃபேன்ஸ் வேணா நான் சொல்ல போறோம். எனக்கு இந்த நியூஸ் எனக்கு சத்தியமா ஆசமா தாறு மாறா இருக்கு. ஏன்னா நம்மளோட மெயின் நியூஸ்ல எக்ஸ்மேனும் கிடையாது, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமும் கிடையாது. பட் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரா இருக்கட்டும், எக்ஸ்மேன்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பார்க்க போறோம். இதுபடி மார்வெல் எல்லா ஹீரோஸையுமே ஃபேஸ் 7 குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஃபைனலி எல்லா ஹீரோஸையும் ஒரு வழியா சேம் யூனிவர்ஸ்ல பார்க்க போறோம். இதை யூஸ் பண்ணி மார்வெல் ஸ்டுடியோஸ் அழகா லட்டு மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டீம் ஆஃப் ஃபிலிம்ஸ் கொடுக்கலாம், நிறைய விதமான கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு பயங்கரமான டீம்னா அது கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் தான். அதை விட பயங்கரமான டீம் அப் அண்ட் கிராஸ் ஓவர்ஸ் எல்லாம் நம்ம மார்வெலோட ஃபேஸ் 7ல பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம தலைமை ஸ்பைடர்மேனை ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கூட டீம் அப் பண்ணலாம். ஏன் ப்ரோ நீ பிரிச்சு பேசிட்டு இருக்க? இந்த AXE ஜட்ஜ்மெண்ட் டே இதுல இப்ப நீ நடக்க போகுதுன்னு சொல்றல, அதான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்லயே நடக்க போகுது. இவங்க எல்லாத்தையுமே ஒன்னா பார்க்க போறமே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதெல்லாம் வெறும் சாம்பிள் தான், லைக் ட்ரெய்லர் மாதிரி. மெயின் பிக்சரே ஃபேஸ் 7ல தான் இருக்கு. ஃபேஸ் 7ல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ், எக்கச்சக்கமான நியூ ஃபேஸ் கேரக்டர்ஸை பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்வெல் ஸ்டுடியோஸோட பிரசிடென்டான கெவின் ஃபேகே நாங்க அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்காவெல்லாம் ரீகேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருந்தாரு. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபேன்ஸுக்காக மார்வெல் திரும்ப உள்ள கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா அப்படிலாம் இல்லங்க. எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா மார்வெல தூக்கி நிப்பாட்டின கேரக்டர்ஸே இவங்க தான். இது கூடவே MCUல இல்லாத முக்கியமான மெயின் கேரக்டர்ஸா இருக்கிற அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ இவங்களெல்லாம் திரும்ப உள்ள கொண்டு வந்தா அதை வச்சு மார்வெல் அண்ட் டிஸ்னி நல்லாவே காசு பார்க்க முடியும். அந்த வகையில இங்க நியூ முகம் இருக்க அயர்ன் மேனா இருக்கட்டும், கேப்டன் அமெரிக்கா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நம்ம இந்த ஒரு மிகப்பெரிய கிராஸ் ஓவர்ல பார்க்க போறோம். இவங்க கூட நம்ம எட்டர்னல்ஸையுமே இந்த ஒரு பயங்கரமான கிராஸ் ஓவர்ல பார்க்க போறாங்க. ரீசெண்டாவே எட்டர்னல்ஸ் 2 பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஜட்ஜ்மெண்ட் டேல கண்டிப்பா செலஸ்டியல்ஸ் இருக்க போறாங்க. செலஸ்டியல்ஸ் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் டேவா? வாய்ப்பே இல்லைங்க. பயங்கரமான செலஸ்டியல்ஸ் எல்லாம் நம்ம அகைன் MCUல திரும்பவும் பார்க்க போறோம் தான் சொல்லணும். அது மூலமாவே இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேல பயங்கர ஜெயிண்டான செலஸ்டியல் காட்ஸையும் நம்ம பார்க்க போறோம். எட்டர்னல்ஸ்லயே செலஸ்டியல்ஸை பார்க்கறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருந்திருக்கும். என்ன கேட்டீங்கன்னா மொத்த எட்டர்னல்ஸையும் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேல எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா டவுட் தாங்க. என்ன பொறுத்தவரை முக்கியமான எட்டர்னல்ஸ் கேரக்டர்ஸ் மட்டும் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேல எடுத்துட்டு வரலாம். ரைட் ப்ரோ, இந்த ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்றியே, என்னத ஜட்ஜ் பண்ண போறாங்க, யார் அந்த ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இங்க நம்ம செலஸ்டியல்ஸ் தாங்க ஜட்ஜ். எட்டர்னல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செலஸ்டியல்ஸ் நம்மளோட எர்த்தை ஜட்ஜ் பண்ண போறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்டோட முடிவு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் டேவோட கதையா இருக்க போகுது. இந்த பிளாட் படி பார்த்தோம்னா இங்க நம்ம எட்டர்னல்ஸ் செலஸ்டியல்ஸ் பக்கம் நிக்க போறாங்க. எர்த்தை காப்பாத்துறதுக்கு அவெஞ்சர்ஸ் செலஸ்டியல்ஸ் கூட சண்டை போட போறாங்க. எட்டர்னல்ஸ் எக்ஸ்மேன்ஸ் கூட சண்டைக்கு போக எங்க எட்டர்னல்ஸ் எக்ஸ்மேன் இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்க எர்த்தை காப்பாத்துறதுக்காக நம்ம அவெஞ்சர்ஸ் எட்டர்னல்ஸ் கூட சண்டைக்கு நிக்கிற மாதிரியான சீனையும் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே மூவில பாக்குறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுபடி நிறைய MCU ஃபேன்ஸ் எதிர்பார்க்கிறது என்னன்னா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேல ரெஜினேட்டர் செலஸ்டியலை உள்ள கொண்டு வந்து அவர் மூலமா இடத்துல இருக்கிற எல்லா பீப்புளையும் ஜட்ஜ் பண்ற மாதிரியான ஒரு
ஒரு கதையா தான் இந்த கதை இருக்க போகுது. இதுபடி செலஸ்டியல் நடத்துற அந்த ஜட்மெண்ட் டேல நீங்க ஒருத்தியா இருந்தீங்கன்னா உயிரோட இருக்கலாம், இல்லனா உங்களை செலஸ்டியல்ஸ் ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. இது மூலமா அந்த ஜட்மெண்ட் டேல செலஸ்டியல் ப்ரோஜெனிட்டர் உள்ள இறங்கி பூமி வாசிகளே நீங்க நிறைய தப்புகள் பண்ணிட்டீங்க, இந்த உலகத்துல மொத்தமா மனிதமே இல்ல, எல்லாமே அழிஞ்சு போச்சு, இதுதான் உங்களுக்கான ஜட்மெண்ட் டே. சரியா உங்களுக்கு ஒரு நாள் 24 hours கொடுக்குறேன், அதுக்குள்ள உங்களை நீங்களே நல்லவங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா, உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன், நீங்க உயிரோட இருக்கலாம். பட் உங்களை நீங்களே ஜஸ்டிஃபை பண்ண தவறிட்டீங்க, நிறைய தப்புகள் பண்ணிருக்கீங்கன்னா இதான் உங்களுக்கான கடைசி 24 மணி நேரம், அதனால வாழ்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி காமிக்ல நடந்த அதே விஷயத்தை தான் இங்க ஜட்மெண்ட் டேக்குள்ளேயும் மார்வல் திரும்ப எடுத்துட்டு வரணும். ஏன்னா காமிக் அடாப்ட் பண்ணி மார்வல் நிறைய விஷயங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவெஞ்சர்ஸ், டூம்ஸ்டே, அப்புறம் தி சீக்ரெட் வார்ஸ், இது ரெண்டுலயுமே ஹெவியா காமிக்கை இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க அப்படின்றனால கண்டிப்பா அதுக்கப்புறமா வர போற இந்த ஒரு ஃபேஸ் 7லயும் இதுலயும் காமிக்ல இருந்து நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ரைட் ப்ரோ, நீ சொல்ற மாதிரி இங்க ஜட்மெண்ட் டே நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க செலஸ்டியல்ஸ் நம்ம பூமிக்கு வரணும். செலஸ்டியல்ஸ் வரணும்னா செலஸ்டியல்ஸோட கனெக்ட்ல இருக்கிற எட்டர்னல்ஸ் ஃபர்ஸ்ட் எம்சியூக்குள்ள வரணும். எட்டர்னல்ஸ் திரும்பவும் எம்சியூக்குள்ள வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. இதை நான் சொல்ல, எட்டர்னல்ஸ்ல முக்கியமான கேரக்டர் பிளே பண்ண கெமிலி நானி, அதாவது எட்டர்னல்ஸ்ல ஒரு செலிபிரிட்டி இருப்பார்ல, கிங்கோ கேரக்டர் பிளே பண்ணிட்டு அவரே இதனோட வாயால உளறி கொண்டிருக்காருங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு 6 டிஃபரெண்டான மார்வல் மூவிஸ்ல இது கூடவே ஒரு தீம் பார்க், வீடியோ கேம்ஸ்னு எல்லா கான்ட்ராக்ட்லயும் மனுஷன் வளைச்சு சைன் பண்ணிருக்காரு. அடுத்த 10 வருஷத்துக்கு மார்வல் எட்டர்னல்ஸ் வச்சு நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. இது கூடவே ஒரு தீம்டு பார்க், எட்டர்னல்ஸ் பேஸ் பண்ணி வீடியோ கேம்ஸ் எல்லாம் வரப்போகுது, அதனால என்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் வீடியோக்கான இன்டர்வியூல தலைவன் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம எட்டர்னல்ஸ் நடக்க போகுது, பட் என்ன மாதிரியே சில முக்கியமான எட்டர்னல்ஸ் மட்டும் தான் நீங்க இதுக்கப்புறம் எம்சியூல பாப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனே தன்னோட வாயால சொல்லியிருக்காரு. இதுபடி கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு எம்சியூல எட்டர்னல்ஸை காட்டினாங்கன்னா அதுல கண்டிப்பா அந்த மனுஷன் இருப்பாரு. அது மூலமா இந்த ஜட்மெண்ட் டேலையும் இவர் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எது எப்படியோங்க இவர் சொன்னது மூலமா எட்டர்னல்ஸை நம்ம திரும்பவும் எம்சியூ ப்ராஜெக்ட்ஸ்ல பார்க்க போறோம். அது 1 2 இல்ல 6 ப்ராஜெக்ட்ஸ் அடுத்த 10 வருஷத்துக்கு. இது மூலமா ஒரு விஷயம் தெளிவாவே தெரியுது, எட்டர்னல்ஸ்ல ஆக்ட் பண்ண எல்லா முக்கியமான ஆக்டர்ஸ் கிட்டையும் அடுத்த 10 வருஷத்துக்கான கான்ட்ராக்டை மார்வல் போட்டு வச்சிருக்கானுங்க. என்ன கேட்டீங்கன்னா முன்னாடி வந்து எட்டர்னல்ஸ் மூவி ஒரு ஓகேவான டீசென்டான மூவி தான், ஆனா அந்த மூவி ரிலீஸ் ஆனது தான் ஆச்சு மார்வல்ல போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவெஞ்சர்ஸ், X-Men எல்லாத்தையும் ஒரே மூவிக்குள்ள கொண்டு வந்தா அது சத்தியமா பாக்குறதுக்கு தாறு மாறா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ஜட்மெண்ட் டேல செலஸ்டியல் மாதிரியே பயங்கர பவர்ஃபுல்லா நம்ம கேரக்டர்ஸும் உள்ள வருவாரு. அதுவும் நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 மூவில பார்த்துருப்போம்ல, அதை விடையும் பயங்கர பெருசா பயங்கர பவர்ஃபுல்லா கேரக்டர்ஸை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே பார்க்காத ஒரு தரமான கிராஸ் ஓவர்ல பக்காவான மாஸ்டர் பீஸை மார்வல் நினைச்சா கொடுக்கலாம். இந்த ரிப்போர்ட் உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபேஸ் 7ஓட எண்டிங் இந்த ஒரு ஜட்மெண்ட் டேவா தான் இருக்கும். இந்த ஜட்மெண்ட் டே நடக்கலாம் நடக்காம போலாம், அது நம்ம கையில இல்ல. பட் எட்டர்னல்ஸ் அண்ட் செலஸ்டியல்ஸ் இவங்க ரிட்டனா போறது எட்டர்னல்ஸ் மூவி அப்ளை பண்ண அந்த ஆக்டர் மூலமா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா எட்டர்னல்ஸ் மட்டும் தனியா கொண்டு வர மாட்டாங்க எம்சியூக்குள்ள, எட்டர்னல்ஸ் வந்தா கண்டிப்பா செலஸ்டியல்ஸும் வருவாங்க. இந்த வகையில இந்த ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ரிப்போர்ட் உண்மையா இருந்துச்சுன்னா தாறு மாறா இருக்கும். சோழதான் மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ இந்த எட்டர்னல்ஸ், எக்ஸ்மேன், அவெஞ்சர்ஸ் இவங்க எல்லாத்தையும் பயங்கரமா கிராஸ் ஓவர் பண்ணி ஒரு பக்காவான மூவி கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.